வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்க்க போகக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் 20 சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவுலேருந்து கிட்டத்தட்ட 6வது கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 25 லட்சம் ரூபா சொல்லப்படுது. ரொம்ப கம்மியான ரேட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். அதில் வந்து இது கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டாக இருக்குது. ஊரடி தோட்டம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் 20 சென்ட், ஒரு வீடு இருக்குது, ஒரு கிணறு, ஒரு சர்வீஸ் ஷேரிங், அதாவது கூட்டு கிணறாக வரும். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 தென்னை மரம் இருக்குது. 100 தென்னை மரங்கள் இருக்குது. வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 வயசுக்கு மேலே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது அந்த பகுதிக்கு போயிட்டுருக்கோம். நம்ம இது வந்து தார் ரோட்லேருந்து உள்ள சிமெண்ட் ரோடு வருது, மெட்டல் ரோடு, ஆஃப் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பூமி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரோடு ஃபேஸ் நிறைய அமைஞ்சிருக்கு. ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது, வடக்கு ரோடு இருக்குது. இடையில மாத்திரம் ஒரு பிட்டு கொடுத்துருக்காங்க, அதை தெளிவாக காட்டியிருப்போம். வாங்க பார்ப்போம். அதை இந்த பூமிக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளவு ஊர் இருக்குன்னு பாருங்க. நிறைய வீடு, ஊர், எல்லா சௌகரியங்கள் இருக்கு பாருங்க. இதான் அந்த பூமிக்குள்ள நம்ம உள்ள என்டர் ஆயிட்டோம். பூமி இது இப்ப நான் பார்த்துருக்கு பாருங்க. வீடு இருக்கு, எல்லா பவுண்டரிகளுமே தெளிவா ஃபென்சிங் போட்டு நீட்டா இருக்கு. இதுல பவுண்டரிஸுங்க. இது கிணறு இருக்கு. இதுல அது கிணறு நம்ம காட்டியிருப்போம். நல்லா தண்ணி இருக்கு, எல்லா சௌகரியம் இருக்கு. 25 லட்சம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச ரீசனபிள் ரேட் ஃப்ரம் கிணத்துக்கடவு ஏரியாவில். கிட்ட 100 தென்னை மரம் இருக்கு, பராமரிப்பு குறைவா இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது வந்து வடக்கு பகுதியில் பார்த்துட்டு இருக்கோம். வடக்கு பகுதி இது கிணறு. இது வந்து பக்கத்து காடு தெரியுது பாருங்க. நேர ஆப்போசிட் பக்கத்தில் இருக்கிற காடுக்கு வந்து அது வாரத்துக்கு 2 நாள் தண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். பாக்கி பூரா இந்த பூமியை தான் யூஸ் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த கிணத்து நல்லா தண்ணி இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 40 அடியிலேயே தண்ணி இருக்கு. இதில் நல்ல ஆழமான கிணறு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 அடி வரைக்கும் கிணறு இருக்கு. இதில் இந்த தண்ணி தான் இந்த இதுக்கு பராமரிப்பு இல்லாமல் இருக்கு. இந்த ஓனர் கொஞ்சம் வெளியே இருக்கனால இது கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கு. ரீசனபிள் ரேட்டா இருக்கு. இது மேக்சிமம் வேகமாக முடியக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, விற்பனையாகக்கூடிய ப்ராப்பர்ட்டி. இது எல்லாமே தார் ரோடு ஃபேஸ் தெரியுது பாருங்க. சாரி, இந்த ரோடு ஃபேஸிங் வருது. இது வந்து வடக்கு பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம். வடக்கு பகுதியிலேருந்து ஃபுல்லா ரோடு ஃபேஸே இருக்கு. நிறைய வீடு, கம்பெனிஸ் நியர்பை பார்த்துருப்பீங்க. நிறைய உள்ள என்ட்ரானா வடக்கு பகுதியிலிருந்து நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம். நம்ம உள்ள போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த வீடு, மரங்கள் சுத்தி சோளக்காடு வெஸ்டர்ன் சைட்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற பூமி பூரா இதுதான் நம்ம இந்த விற்பனைக்குள்ள பூமி வரும். நல்ல அருமையான ஒரு பூமின்னு சொல்லலாம். செம்மண் பூமி. வடக்கு வாஸ்து பிரகாரம் இருக்கு. வடக்கு பார்த்த பூமி, வடக்கு கிழக்கு டைரக்ஷன், அதாவது ஜலமூலையும் எழுதிருக்கு, வடக்கும் பார்த்து இருக்கு. இது 2ஆம் கூட எழுதலாம். அதாவது இப்போ ஒன்லி வடக்கு பார்த்து ஒரு பூமி கட் பண்ணிக்கலாம், கிழக்கு பார்த்து கூட அப்படி எழுதலாம். 2 பேர் வேணாலும் நம்ம பிரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு இதுல இருக்கு. நல்ல ரோட் ஃபேஸ் இருக்கு, எல்லாம் புற ஏறி கிடக்குது. இதை மெயின்டைன் பண்றப்ப ரொம்ப அருமையா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இந்த பூமி. சோளக்காடு தான் பாருங்க. பூமி பார்க்கறதுக்கு நல்ல வெளிச்சமா பிரைட்டா இருக்கும் ஏரியா எல்லாம். உங்களுக்கு இதுல கோகனட் ட்ரீ வேணா போட்டுக்கலாம், இல்ல அதர் கல்டிவேஷன்ஸ் கூட பண்ணிக்கலாம், இல்ல ஃபார்ம் சைட் பிரிக்கிறவங்க ஏத்த இடம். ரொம்ப ரொம்ப வெரிஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே நம்ம போஸ்ட் பண்ற அந்த ப்ராப்பர்ட்டி 13th. இது மேக்சிமம் ஒரு 2 or 3 daysல விற்பனை ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. வேணுங்கிறவங்க முந்திட்டு வாங்க பார்க்கலாம். ஏன்னா 25 லட்சங்கிறப்ப அந்த ஏரியால இல்ல. நீங்க கிட்டத்தட்ட 3 ஏக்கர் 20 சென்ட் இருக்கு. மேக்சிமம் 75 லட்சம் ரூபாய்க்குள்ள பாத்தீங்கன்னா 3 ஏக்கர் பெரிய ஏரியாவே நம்ம வாங்கக்கூடிய ஒரு இது இருக்கு. ஒரு சென்ட் 25,000, ஒரு ஏக்கர் 25 லட்சம், 3 ஏக்கர் சேர்த்து 75 ரூபாய்க்குள்ள பண்ணலாம். வாங்க, உடனடியா வாங்க. இடத்த பார்வையிட்டுட்டு உடனே முடிக்கிற மாதிரி பார்ட்டிஸ் தான். உடனே வாங்க, வந்து பாத்துக்குங்க. நேரடியாக உட்காந்து எல்லாம் பேசி முடிக்கலாம். அதுல இப்போ இது நல்ல நிறைய பார்ட்டிஸ் வந்து பாத்துட்டு இருக்காங்க. இது எப்ப வேணா முடிக்கலாம். ரீசனபிள் ரேட்டுங்கிற ஒரு சோர்ஸ்ல போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்துருக்கு நார்த் ஃபேசிங் சைடில் தான் ஃபுல்லாக சரௌண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடோட ஆக்சுவலி ஈஸ்ட் ஃபேசிங் கவர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. நார்த்ல வந்து இது ஈஸ்ட் சைடில் நம்ம கவர் பண்றோம். நல்லா அருமையா இருக்கு. இந்த பூமி வந்து எல் டைப்ல வரும் உங்களுக்கு. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எல் டைப் நல்லா வந்து சின்னதா இருக்காது, நல்லா பெருசா போல்டாவே எல்லா இடத்துலயும் இருக்குது பூமி. தனி கிணறு, நல்ல பூமி. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு லோ ரேட்ல கிடைக்க ரொம்ப கஷ்டம். வாங்க, வந்து பாருங்க. கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு பிடிக்கும். விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு ஐடியா பண்ணலாம். இல்ல விவசாயம் தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப சூட்டபிள் ஆகும் இந்த பூமி.
25 லட்சங்க ரொம்ப குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க தாராளமா வந்து பாருங்க. இப்போ இந்த மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 20 to 25 வயசு இருக்கும். ஆனா காப்பு இருக்கு எல்லா மரமும். மெயின்டெனன்ஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் அதிகமா பார்க்கலாம். நிறைய நீங்க தென்னம்பிள்ளை போடுறவங்க தாராளமா போட்டுக்கலாம். இல்ல அதர்வைஸ் வேற ஏதாவது நீங்க கல்டிவேஷன்ஸ் பண்றதுனால பூமி சூட்டபிளான பூமி ரொம்ப அருமையா இருக்கு. வந்து பாருங்க. கிணத்துக்கிட்ட விழுந்து 6வது கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு இந்த பூமி. கிளீன் டைட்டில் ப்ராப்பர்ட்டி. வில்லங்க விவகாரம்லாம் எங்களுக்கு தெரிஞ்சளவு விசாரிச்சோம், எதுவும் இல்லை. வாஸ்து பிரகாரமும் இருக்குது. நல்ல பூமியும் கூட சொல்லலாம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 40 லட்சம் சொல்றாங்க. இதுக்கு ஜாயின் பூமி ஒரு ஏக்கர் இருக்கு, அவங்க 40 லட்சம் சொல்றாங்க. இதை வந்து கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு கொடுக்குறாங்க. இது என்ன காரணம்னா ஏன் இவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க கூட நீங்கள் சில பேர் கேட்கலாம். ஏன்னா கம்மியாக கொடுக்குற பூமி பார்த்தா தான் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும். அதான் முதல் ரீசன். இவர் கொஞ்சம் அர்ஜென்ட்டா இருக்கனால சூழ்நிலையும் கூட கொஞ்சம் குறைச்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வாங்குறவங்க பயன்படுத்தினா அவங்களுக்கு நல்ல லாபங்கள் வரும். பாருங்க. நன்றி, வணக்கம். பொள்ளாச்சி ரோட்டுக்கு மிக அருகாமையில் 3 ஏக்கரா 20 சென்ட் விற்பனைக்கு இருக்கு. வாங்க வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு, பொஷன் நல்லா இருக்கு. ஏரியா ஊரடி தோட்டம் கூட சொல்லலாம். எல்லா சௌகரியங்களும் இருக்கு. உங்களுக்கு பாரு, இதெல்லாம் ரோடு ஃபேஸ். நாளைக்கு இதெல்லாம் தார் ரோடு வரப்போ வடக்கு பகுதியிலையும் ஒரு பாட்டு வச்சுக்கலாம், ஈஸ்டர்ன் சைட்லயும் ஒரு பாட்டு வைக்கலாம். ரெண்டு சேர்த்து அப்ப பூமியா இருக்கு. சொல்றேன், யாரா வேணும்னா ரெண்டா மூணாம் கூட டிவைட் பண்ணக்கூடிய வசதிகள் இந்த பூமியில இருக்கு. இது ஃபார்ம் சைட்டா பிரிக்கிறதுக்கும் ஏத்தது. எல்லா சௌகரியத்துக்கும் இது ஏத்ததா இருக்குது. விலை ரீசனபிளா இருக்கு. வாருங்கள், முந்துங்கள். நன்றி, வணக்கம். மேல் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேல தெரிய பெல் ஐக்கான அமுத்துங்க. நன்றி, வணக்கம். முடியலாமா? பின்னாடி இந்த ஒரே கிராமம் பின்னாடி வாங்கலாம். இப்ப கேட்டா உச்சத்தில் நிக்கிறாரு. வேணாம் வரட்டும். அவங்க என்ன சொல்றாரு? அவர் எதுக்குமே கொடுக்கறது இல்ல. அந்த ஒரே ஏக்கரா 40 ரூபா சொல்றாரு. இது கேட்டு போட்டுதான் சரி, வேணா கம்முன்னு விடு, நடக்கிற வியாபாரத்துக்கு கிடைச்ச மாதிரி போயிடும்.